வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். 5 வீடியோக்கள் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ கடைசியாக போட்ட வீடியோவில் ஆல்ரெடி நம்ம கட் ஆஃப் கொடுத்த டிஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. ஏன்னா என்ன வீடியோ போட்டிருக்கோம், 5 வீடியோ போட்டிருக்கோன்னா அதில் நம்பர் போட்டு தான் போட்டிருக்கோம். 1, 2, 3 கட் ஆஃப் வீடியோ 1, 2, 3, 4, 5ன்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். அதனால் அந்த 5 வீடியோவை மட்டும் பார்த்துங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஏன்னா முடிஞ்ச டிஸ்ட்ரிக்கு எப்போ கொடுப்பீங்க, அதை எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நாளைக்குள்ள எல்லா டிஸ்ட்ரிக்குமே எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃப்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது போட்டுருவோம். அதுக்கடுத்து ஓஏ மசல்ச்சி வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இதற்கான கட் ஆஃப் அப்படின்றது நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கூடிய விரைவிலேயே அதற்கான ப்ராசஸும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கூடிய விரைவிலேயே அதற்கான வீடியோவும் வரும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த நம்ம கொடுத்தாங்கள போஸ்டிங், அதில் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 6 மந்த் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இந்த போஸ்டிங்கில் நிறைய கேண்டிடேட்ஸ் ரொம்ப 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 கம்மியான நபர்கள் தான் போட்டி போடுவாங்க. ஸோ இதுக்கு அதிகமான போட்டி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு. அதாவது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் இந்த போஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டு தான் அவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய நபர்கள் நீங்கள் மேபி அதுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் இதுக்கு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி வருடங்களில், ஸோ இதுக்கு முன்னாடி 150 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதினாங்க இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வெறும் 82 மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கும் வேலை கிடைத்தது. 72, 77, 82 இந்த மார்க் எடுத்தாங்க. அதாவது 150க்கு 77, 82 அதை சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க் வாங்கின நபர்களுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் 100க்கு கீழே கம்மியாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியில் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த போஸ்டிங்க்கு போட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இதில் போட்டி குறைவாக இருக்கும். அது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டகரியில் வந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியில் வந்தாலும் சரி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்ற போஸ்டிங் மிக மிக குறைவான போட்டியும் இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10 வேக்கன்ட் இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதனால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் 1-2 மதிப்பெண்கள் விதத்தில் வேரி ஆகும். ஸோ போட்டி போடுறவங்களோட காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேரி ஆகும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 10 வேக்கன்ட் இருக்கிற இடத்துல 10 பேர் போட்டி போடுவாங்களா, ஒரு 20 பேர் போட்டி போடுவாங்களா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 10 வேக்கன்ட் இருக்குன்னா ஒரு 20 பேராவது வரணும் அந்த இடத்துல. அந்த ரேஞ்சு கூட இருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பு அப்படின்றது. ஸோ அதனால தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த போஸ்டிங்கில் ரொம்ப ரொம்ப குறையும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இதே மார்க் வாங்கி, அதாவது 82 மார்க் வாங்கி நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டே போயிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 82 மார்க் வாங்கியுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க 82 அப்படிங்கிறது மிக குறைவு, இந்த மார்க்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ கம்பல்சரி அந்த மாதிரியான நபர்கள் நம்மக்கிட்டேயும் காண்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான், நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி படித்த நபர் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ மற்ற போஸ்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு தேர்வு எழுதிட்டு வந்த நபர்கள் உடனே சொன்னது என்னென்னா 160 வரும், 170, 160க்கு மேலே வரும், 150க்கு மேலே வரும் அப்படின்னாங்க. ஸோ ரிசல்ட் அதுக்கப்புறம் ரிசல்ட் இல்லை, மார்க் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் 10 மார்க் கம்மியாக தான் சொல்கிறாங்க. ஸோ அது ரிசல்ட்டாக கன்வே ஆகும்போதும் இன்னும் மார்க்கு குறையும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 160 சொன்னவங்களாம் 150ல் நிற்கிறாங்க, 50 சொன்னவங்களாம் 40ல் நிற்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ரேஞ்சில் தான் வரும். அதனால் நம்ம சொல்கிற கட் ஆஃபும் கம்மியாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் பார்க்க வேணாம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு, அதாவது ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நம்ம கட் ஆஃபை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதை ஏன் இவ்வளோ கஷ்டம் வேணாம். நீங்கள் போன வருஷம் கடந்த வருடம் நம்ம கொடுத்த கட் ஆஃப் எடுத்து கடந்த வருடம் அவங்க கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற கட் ஆஃபையும் ரீசெக் பண்ணி பாருங்கள். 90% மேலே ஒன்றா தான் வரும். 1 மார்க்
ஒரு 2 மார்க் வந்து கூட அவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கூட சொல்லியிருப்போம், 2 மார்க் கம்மியாக சொல்லியிருப்பாங்க. இந்த ரேஞ்சில் தான் வருமே தவிர பெரிய வித்தியாசம் அப்படின்றது கவர்மெண்ட்டில் கொடுத்த கட் ஆஃபுக்கும் நம்ம கொடுத்துருந்துற ஒரு போஸ்டிங்கும், அதாவது இப்போ நீங்கள் போன முறை பார்த்தீங்க அப்படின்னா 3557 போஸ்டிங் எழுதினாங்க. அந்த 3557 போஸ்டிங்க்குமே தனித்தனியாக நம்ம கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துட்டோம். இப்போவும் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு போஸ்டிங்க்குமே தனித்தனியாக கட் ஆஃப் அப்படின்றது போட்டுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் எந்த டவுட்டும் வேணாம். ஸோ கட் ஆஃப் நம்ம கொடுக்குறது ஆல்மோஸ்ட் 90% நல்லா தான் வரும், கரெக்டாக தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம கட் ஆஃபில் உங்களுக்கு அதாவது ஒரு 2 மார்க்கோ 3 மார்க் ஒரு 5 மார்க்குக்குள்ளே வேரி ஆகுது, நீங்கள் நான் சொன்ன கட் ஆஃப்லேருந்து ஒரு 5 கம்மியாக இருக்கேன், ஒரு 5 அதிகமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது வந்து அப்படி அக்யூரேட்டாக கணிக்க முடியாது யாராலையும். ஸோ 5 கம்மியாக இருக்குன்னா கூட ஓகே கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். பட் ரொம்ப ஒரு 15 மார்க் கம்மியாக இருக்குது, 20 மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டவுட்டு தான். அந்தளவுக்கு வந்து வேரி ஆக வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற கட் ஆஃபில் ஒரு 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து வேரி ஆகிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.